இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண் ஆளுமை பகுதி. ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காணலினூடாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வது வழக்கம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்ற பாதை எவ்வாறு நகர்ந்திருக்கின்றது, எவ்வாறான விடயங்களில் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை வந்து நாங்களுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலுமே இன்றைய நாளுக்குரிய பெண் ஆளுமை பகுதியும் காத்திருக்கின்றது, பார்க்கலாம். எனக்கு தமிழ் மொழி மீது அளவு கிடந்த விருப்பம், அதீத ஆசை, தமிழ் மொழி மீது தீராத பற்று. இந்த நிகழ்வை நான் செய்யக்கூடாது, அந்த நிகழ்வை செய்யக்கூடாது என்று நான் எந்த ஒரு வேறுபாடோ பாகுபாடு நான் பார்த்தது கிடையாது. எதையும் எந்த சவால்களையும் இலகுவாக எதிர்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். தியாக தீபம் திலீபன் அண்ணாவை பற்றி தான் என்னுடைய முதலாவது பேச்சு. 4 வயதிலே 6 வரிகள் கொண்ட ஒரு பேச்சை எனக்கு அம்மா பாடமாக்கி சொல்லி தந்து. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரத நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணொருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் வந்து அவருடைய ஒரு விருப்பத்துறை சார்ந்தும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த விருப்பத்துறை தொடர்பாக நாங்கள் அதன் பின்னர் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். அது ஒரு விருப்பமான ஒரு விருப்பத்துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மாதுரி சிவதர்ஷன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நல்ல மகிழ்ச்சியா உற்சாகமாக உங்களோடு இணைந்திருப்பதில் சந்தோஷமாக இருக்கிறேன். கட்டாயம். நான் வந்து உங்களை ஆரம்பத்திலே வந்து அறிமுகப்படுத்தி இருந்தேன். நீங்கள் உங்களுடைய தொழில்துறையிலும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி வந்து ஒரு விருப்பத்துறையின் பாலும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், அது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இந்த விருப்பத்துறை, நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக வந்து இருக்கிறீர்கள். பல நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாளராக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் வந்து தொழில்துறையை பார்த்தோமானால் வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். சரி, நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து வரோம். உங்களுடைய இந்த பயணம் எவ்வாறாக ஆரம்பித்தது? முதலில் தித்திக்கும் தேந்தமிழாய் எத்திக்கும் புகழ் பரப்பி என் உயிரிலே கலந்து உணர்விலே நிறைந்து எந்த நாவிலே நர்த்தனம் ஆடுகின்ற என் உயிரினும் மேலான தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் கூறி, உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தோடு இந்த நிகழ்வை நான் உங்களோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பெயர் மாதுரி சிவதர்ஷன். நான் பிறந்தது யாழ்ப்பாண மண்ணிலே. ஆனால் நான் படித்து என்னுடைய கல்வி காலம் முழுவதையும் நான் கற்றது கிளிநொச்சி மண்ணிலே. 5 வயதிலே இடப்பெயர்வு நிமித்தம் கிளிநொச்சி மண்ணுக்கு சென்று என்னுடைய உயர்தரம் வரையான காலப்பகுதி வரையும் நான் கிளிநொச்சி மண்ணிலே படித்து வளர்ந்து உயர்ந்து 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து சென்று வவுனியா நலன்புரி முகாமிலே தஞ்சமடைந்திருந்து அங்கு உயர்தர பரீட்சையை நான் எதிர்கொண்டு உயர்தரத்திலே சித்தி பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடத்திலே கல்வி கற்று ஒரு முகாமைத்துவ பட்டதாரியாக வெளியாகி இன்று தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் களஞ்சிய நலன்புரி கிளையிலே கணக்கு கிளையிலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். கட்டாயம். ஒரு பெரியதொரு உங்களை நீங்கள் வந்த பாதையை வந்து சுருக்கமாக சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் சொன்னதை போல வந்து இந்த போர் சூழல் பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சூழல். தங்களுடைய சொந்த இடங்கள், சொந்த மண்ணை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று, ஆனால் அதில் ஒரு சந்தோஷம், நீங்கள் மீண்டும் உங்களுடைய சொந்த மண்ணுக்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் பல பேர் தற்காலத்தில் பார்த்தோமானால் வந்து இடம்பெயர்ந்து சென்றால் அங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். தாங்கள் அந்த இடத்திலேயே குடியமர்ந்து சொந்த மண்ணை மறந்து விட்டு பல பேர் வந்து தொழில் நிமித்தம், வேறு நிமித்தங்கள், பாடசாலை கல்விகள், பிள்ளைகளினுடைய பாடசாலை கல்விகள் பாதிப்படையும் என்று அப்படி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கே வந்து குடியேறி சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்து. நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல வந்து உங்களுடைய தொழில்துறை, நீங்கள் கற்ற கல்வியின் நிமித்தம் வந்து இந்த தொழில்துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விருப்பத்துறையின்பால் இருக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அது எப்போது வந்தது? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தமிழ் மொழி மீது அளவு கிடந்த விருப்பம், அதீத ஆசை, தமிழ் மொழி மீது தீராத பற்று. அந்த பற்றுணர்வு
எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக என்பதை விட நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய அம்மா இன்று கூட எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டிருந்தா, சின்ன வயசுல குழந்தைகளை கண்டா கூப்பிட்டு கேட்பாங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்கோண்டு. ஆனா என்ன கேட்பாங்களாம், ஒரு பேச்சு பேசுங்கோண்டு தான் சின்ன வயசுல இருந்தே என்ன கேட்கறதுண்டு அம்மா இன்றைக்கும் எனக்கு அதை ஞாபகப்படுத்தி விட்டிருந்தா. நான் நினைக்கிறேன் அம்மா சொன்னா, எனக்கு 4 வயதில் நான் முதலாக ஒரு பேச்சு பாடமாக்கி அம்மாவே எனக்கு அதை வழிப்படுத்தி நான் ஒரு பேச்சு பேசியிருந்தேன். அது முதலாக எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அண்ணாவை பற்றி தான் என்னுடைய முதலாவது பேச்சு. 4 வயதிலே 6 வரிகள் கொண்ட ஒரு பேச்சை எனக்கு அம்மா பாடமாக்கி சொல்லி தந்து அம்மாவே அதை வழிப்படுத்தி நான் ஒரு பேச்சு என்ற ஒரு முதலாவது பேச்சு அந்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவை பற்றி. நான் நினைக்கிறேன் 5 வயதில் 5 அம்ச கோரிக்கையை பற்றி என்னதே தெரியாத வயதில் 5 அம்ச கோரிக்கையை பற்றி திலீபன் அண்ணாவை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த பேச்சை எங்கு சென்றாலும் என்னை கேட்பார்களாம், பேச்சு பேசுங்கண்டா அந்த பேச்சை தான் நான் பேசுவேனா. அது எனக்கு முதலாவது பேச்சு அமைஞ்சிருந்தது. அதற்கு பிறகு நான் பாடசாலை காலங்களில் பல்கலைக்கழகங்களில் எங்கு சென்றாலும் பேச்சு மேடையில் நான் ஒலிவாங்கியோடு ஏதோ ஒரு துறையில் நிற்பேன். அந்த இடத்தில் ஒரு பேச்சாளராக இருப்பேன், அல்லது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பேன், அல்லது ஒரு கவியரங்கத்தினுடைய கவியரங்க கலைஞனாக இணைந்திருப்பேன், அல்லாவிடில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இணைந்திருப்பேன். இவ்வாறான ஒரு எனக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் இன்று என்னை ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு ஆற்றல் துறைக்குள் என்னை இணைத்திருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் என்று சொல்லுவார்கள், அல்லது இளமியல் கல்வி சிலையில் எழுத்து. கல்வி என்றது வெறுமனவே புத்தக கல்வி மாத்திரமல்ல, அது ஒரு அனுபவ கல்வி. நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களுமே அது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கல்விதான். அனுபவ கல்வி அது முக்கியமானது. நாங்கள் என்னதான் புத்தகத்தில் எழுத்து மூலமாக கற்றுக்கொண்டாலும் அனுபவத்தின் வாயிலாக பெறப்படுகின்ற பாடம் அது வாழ்க்கை முழுவதுமே எங்களுக்கு பெரிய ஒரு அடியாக இருக்கும். அதனால் பல பேர் உயர்ந்தாக்கள் இருக்கிறார்கள், அனுபவத்தின் மூலமாக வளர்ந்தாக்கள் இருக்கிறார்கள். சரி, இவ்வாறு உங்களுக்கு இந்த ஆர்வம், நீங்க இந்த துறையில் பால் விருப்பமாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தொழில்துறை வேறையாக இருக்குது. இந்த இரண்டுக்குமான நேர முகாமைத்துவம் அதை எவ்வாறு நீங்கள் கையாளுகின்றீர்கள்? நான் தற்பொழுது மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி, ஏற்கனவே கூறியது போல அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கடமை நேரம் 8:15 தொடக்கம் 4:15 வரையான காலப்பகுதி. என்னுடைய அரசு பணிக்காக எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நான் அந்த அரச கடமையிலிருந்து எக்காரணம் கொண்டும் தவறவிட மாட்டேன். அந்த பணியில் நான் இணைந்திருப்பேன். அது தவிர்த்து வருகின்ற ஏனைய நேரங்களில், விடுமுறை நாட்களில், கிழமையின் வாரத்தின் இறுதி நாட்களில் எனக்கு கிடைக்கின்ற வேறு பொதுவான பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இணைந்து வருகின்றேன். முற்றுமுழுதாக மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றுவது கூட எனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. பல அமைச்சுக்களுடைய நிகழ்வுகள், மாவட்ட செயலகம் சார்ந்த நிகழ்வுகள், பிரதேச செயலகங்கள் சார்ந்த நிகழ்வுகள், கல்வி அமைச்சினுடைய நிகழ்வுகள் போன்று வடமாகாண நிகழ்வுகள், அதே போன்று இந்திய துணை தூதரகத்தினுடைய நிகழ்வுகள் என்று பல நிகழ்வுகள் எனக்கு வாய்ப்புகளாக அமைந்திருக்கின்றது. நான் அதனை செய்து வருகின்றேன். ஆனால் என்னுடைய இந்த நிகழ்ச்சி தொகுப்புக்காக ஒதுக்கப்படுகின்ற நேரம் என்னுடைய அரச கடமை நேரத்துக்கு அப்பாற்பட்ட நேரமாக அமைந்திருக்கும். அரச திணைக்களம் சாராத ஏனைய நிகழ்வுகளாக இருந்தால் என்னுடைய இந்த அரச பணி கடமை நேரத்தை தவிர்த்து ஏனைய நேரத்தை ஒதுக்கி அந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் சம்மதம் தெரிவித்து அந்த நிகழ்ச்சியை சென்று தொகுத்து வழங்குவேன். கட்டாயம். நான் ஏன் குறிப்பாக இந்த கேள்வியை கேட்டேன், நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறீர்கள், குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய தொழில்துறை, நீங்கள் சொன்ன மாதிரி அரசு துறையில் பணியாற்றுகிறீர்கள், 8 மணித்தியால வேலை, அதை தாண்டி உங்களுடைய விருப்பத்துறையிலும் பயணிக்கிறீர்கள். அது கடினமாகவில்லை அந்த 3 வேலையும் சமாளிப்பது என்பது? கடினமானது என்பதை விட அரசு பணியையும் நான் விரும்பி செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற பணியையும் நான் அதீதமாக விரும்பி செய்கின்றேன். அதனால் எனது குடும்ப சுமை பெரிதாக எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவே நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் அபிவிருத்தி உத்தியோகராகவும் கடமையாற்றி பணிபுரிந்து செல்கின்றேன் என்றால் எனக்கு பின்புலமாக இருக்கின்ற எனக்கு உறுதுணையானவர்களை நான் இந்த இடத்திலே நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். முற்றுமுழுதாகவே என்னுடைய அம்மா, என்னை நேசிக்கின்ற என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை, அதே போன்று என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய அத்தனை உறவுகளுடைய என்னுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பும் என்னை இந்த பணிகளிலே சிறப்பாக இயங்குவதற்கு எந்த தடையையும் உண்டு பண்ணுவதில்லை என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு குடும்ப பெண் ஒரு துறையில் பயணிப்பது என்பதே ஒரு சவாலான விடயம்.
அதாவது குடும்பத்தை பார்க்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் ஒரு துறையில் பயணிப்பது என்பதே சவாலான விடயம். 2 துறையில் பயணிப்பது என்பது இன்னும் மிக சவாலான கடினமான விடயம். அந்த விடயத்திற்கு வந்து யாராவது ஒருவருடைய ஒத்துழைப்பு இருத்தல் வேண்டும். அவர் ஒருத்தராவது ஒத்துழைப்பு எங்களுக்கு செய்யாவிட்டால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அம்மாவிலிருந்து, உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒட்டுமொத்த குடும்பமே உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற பொழுது வந்து இன்னும் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து எங்களுடைய பணியையும் நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் அந்த விடயத்தில் பெருமைப்பட வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு துறையின்பால் பயணித்தாலுமே வந்து எங்களை சப்போர்ட் செய்பவர்களுக்கு வந்து நாங்கள் பெருமை அடைய செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் வந்து கொஞ்சம் அவர்களுடைய மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். நான் இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய பிள்ளைக்காக உழைக்கின்றேன், என்னுடைய பிள்ளைக்காக இவ்வளவு நேரத்தை செலவிடுகின்றேன். அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக இன்றைய காலத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்பவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் நாங்கள் நிச்சயமாக. குறிப்பாக வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்குமே நாங்கள் முற்றுமுழுதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இவ்வாறு வந்து நீங்க 2 துறையில் பயணிக்கின்ற பொழுது கட்டாயம் நீங்கள் சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். சவால்களை எதிர்கொள்ளாமல் பெண் ஒரு துறையில் பயணிப்பது என்பது கடினமான ஒரு விடயம். நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. உண்மையா எனக்கு வந்து விளையாட்டுத்துறை சார்ந்தும் கலைத்துறை சார்ந்தும் மிகுந்த ஆர்வம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. என்னுடைய அப்பா அம்மாவுடைய கனவும் கூட என்னை ஒரு கலைத்துறையில் ஏதோ ஒரு துறையில் என்னை ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்ட கனவு அவர்களுக்கு இருந்தது. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற ஒரு அதீத பற்றுணர்வோடு தான் நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேச்சாளர் என்ற ஒரு துறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதில் சிறிய முயற்சிகள், சிறிய வாய்ப்புகளூடாக நான் இன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் கேட்டது போல நான் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு சவால்களை எதிர்கொள்வது கூட எனக்கு விருப்பமான ஒரு விருப்பம். அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், அந்த சவால்களுக்கான தீர்வை எவ்வாறு நான் கையாள முடியும் என்பது கூட. உண்மையில் ஒரு அரச கடமையில் இருந்து கொண்டு, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து கொண்டு, குடும்ப பெண்மணியாக இருந்து கொண்டு, அதை தவிர்த்து நான் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றேன். நான் அரியாலை மண்ணிலே இருக்கின்ற கலைமகள் சனசமூக நிலையத்தினுடைய மத்திய நிர்வாகத்தினுடைய செயலாளராக கடமையாற்றி இருக்கின்றேன். மாதர் சங்கத்தினுடைய தலைவியாக, செயலாளராக, பொருளாளராக என தொடர்ந்து வருகின்ற வருடங்களில் நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். எனவே சவால்களை நான் கையாளுவது என்பது பெரியளவான சவால்களை நான் எதிர்நோக்கியது கிடையாது. ஏனென்று சொன்னால் எனக்கு குடும்ப பின்னணி பக்கபலமாக இருப்பதனால் நான் எதிர்கொள்கின்ற சவால்களை இலகுவாக நான் முகங்கொடுத்து அதிலிருந்து வெளியேறி வருகின்றேன். ஏனென்று சொன்னால் நான் முற்றுமுழுதாக உங்களுக்கு கூற வேண்டிய விருப்பம், இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்பது எனது மனதை பிடித்த ஒரு மிக பிடித்தமான ஒரு செயற்பாடு. அதனால் எதையும் எந்த சவால்களையும் இலகுவாக எதிர்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். கட்டாயம். அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு கேள்வி கூட, சமூகம் இது ஒரு பெரிய ஒரு விடயம். ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தில் முன்னேறி கொண்டு வருகிறாள் என்றால் வந்து அவளுக்கு பின்னால் இருந்து ஏச்சுக்களும் பேச்சுக்களும் ஏராளமானவை வரும். ஒரு தூற்றுபவர்கள் தூற்றுவார்கள், போற்றுவார்கள் என்பதை போல வந்து போற்றுபவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள், ஆனால் தூற்றுபவர்கள் ஏராளமானோர் இருப்பார்கள். அது எங்களுடைய சமூகத்திலே வந்து பரவலாக பரவி காணப்படுகின்ற ஒரு விடயம் தான். அவ்வாறு வந்து நீங்கள் இப்படி ஒரு 2 துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விமர்சனங்கள், அது ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். சில பேர் வந்து அந்த விமர்சனத்தை கடந்து விடுவார்கள், சில பேர் நல்லபடியாக எடுத்துக்கொள்வார்கள். சரி, இது என்னுடைய வேலையை வந்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு படியாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று சில பேர் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள், கடந்து விடுவார்கள். சில பேர் வந்து காதில் போட்டு விடாமல் கடந்து விடுவார்கள். சில பேருக்கு வந்து மிகவும் கடுமையான விமர்சனங்களை வந்து எதிர்கொள்வார்கள். குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலே நாங்கள் ஒரு பெண்கள் தொடர்பாக பார்த்தோமானால் வந்து ஒரு கடும் பேச்சுக்கள், கடும் சொற்பிரயோகங்களால் வந்து அவர்கள் வந்து விமர்சிக்கப்படுவார்கள். இவ்வாறான விமர்சனங்களும் இருக்கு. இந்த வகையில் நீங்கள் எதிர்கொண்ட விமர்சனங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். விமர்சனங்கள் என்று வருகின்ற பொழுது நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற வகையில் என்னுடைய ஒரு பலமாக நான் நினைப்பது, சிறிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிகழ்வு பெரிய நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை விரும்பி சென்று அந்த இடத்திலே நான் என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்து கொள்வேன். ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு 50 பேர் பங்காளராக பங்கு பெற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு 1000 பேர் பங்கு கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், 2 நிகழ்வுகளையும் ஒரே தராதரத்தில் நான் செய்வதுதான் என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பினுடைய வெற்றியாக நான் நினைக்கின்றேன். சிறிய நிகழ்வாக இருந்தாலும் நான் அணிந்து செல்கின்ற ஆடை, என்னுடைய அலங்காரம், என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பினுடைய முன்வைக்கின்ற அந்த தன்மை
சிறிய நிகழ்விலும் ஒரே மாதிரியானதாக இருக்கும், பெரிய நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியானதாக இருக்கும். அந்த சபையில் இருக்கின்ற அனைவரையும் நாங்கள் திருப்திப்படுத்த முடியுமா என்றால் அது நிச்சயமாக கிடையாது. என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் 100க்கு 75 விதமானவர்களுக்கு அது பிடித்து போகலாம், 25 விதமானவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் நான் விரும்புவது என்னை நோக்கி எறிகின்ற ஒவ்வொரு விமர்சன கற்களையும் என்னுடைய படிக்கற்களாக நான் எண்ணிக்கொள்வேன். யார் ஒருவர் நீங்கள் இவ்வாறு செய்திருக்கலாம், இவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை நிராகரிக்க மாட்டேன். எனக்கு எதிராக வருகின்ற சின்ன சின்ன விமர்சனங்களையும் சின்ன சின்ன எதிர்மறையான கருத்துக்களையும் என்னுடைய வெற்றிக்கான முயற்சிக்கான படிக்கல்லாக எடுத்து நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். கட்டாயம், அது ஒரு நல்ல விடயம் தான். சில பேர் இப்படிதான் இருப்பார்கள், விமர்சனத்தை நல்ல விதமாக சொல்லிக் கொள்வார்கள். எங்களை உயர்த்துவதற்கு அல்லது போனால் எங்களை நாங்கள் கொஞ்சம் மெருகூட்டுவதற்கு திருத்துவதற்கான விமர்சனங்களை சொல்லுவார்கள். சில பேர் அது எங்களுடைய பேச்சு வழக்கிலே சொல்லப்பண்ண இவாக்கின் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் இவ்வாறான விமர்சனங்களும் வருவதுண்டு. பல பெண்கள் விருப்பத்துறையில் பயணிக்கிறார்கள், ஆனால் இவ்வாறான விமர்சனங்களை கேட்டவர்கள் பின்வாங்குகின்ற சந்தர்ப்பம் கூட காணப்படுது. எதிர்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஒரு விடயத்தை இவ்வாறு எதிர்கொள்வதற்கு அந்த மனநிலை, அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாமல் போகின்றது. ஒரு சமூக வலைத்தளத்தில் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வருகின்ற ஒரு பிள்ளையை அல்லது போனால் ஒரு சகோதரியை அல்லது ஒரு அம்மாவை அல்லது போனால் ஒரு வயோதிப பெண்ணை யாராவது ஒருவராக பெண்ணாக இருந்தால் அவர் மீது வருகின்ற விமர்சனங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவருடைய தொழிலை அவருடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலகட்டத்துக்கு மேல் விமர்சிப்பார்கள். பல பேர் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த தொழிலையே பாதியில் கைவிடுகின்ற ஒரு நிலைமை சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த எதிர்கொள்ள தயங்குகின்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? உண்மையில் பெண்களாக நாங்கள் பிறந்து விட்டோம், அடுப்பங்கரையில் அகப்பை பிடித்து இருந்துவிட முடியாது. நாங்கள் ஏதோ ஒரு துறையில் எங்களை நாங்கள் சாதித்து நிரூபித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் எங்களுடைய பெண்களுடைய வளர்ச்சி இன்று உலகளாவிய ரீதியில் அபரீதமாக நாங்கள் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எனக்கு பாரதியாரை கூட ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பாரதியாருடைய அந்த புரட்சி கவிதைகள் எனக்கு நிறையவே பிடிக்கும். அந்த பாரதியினுடைய அந்த விழிப்புணர்வு கவிதைகள் கூட எங்களை ஏதோ ஒரு துறையில் வளர்த்துக் கொள்வதற்கு அது ஒரு ஆணித்தரமாக ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய அன்பான சகோதரிகளுக்கு கூற விரும்புவது, உங்களை நோக்கி எந்த ஒரு விமர்சனங்களோ எதிர்மறையான கருத்துக்களோ வருகின்ற பொழுது சற்றும் பயம் வேண்டாம். நீங்கள் எந்த துறையை விரும்பி செய்கின்றீர்களோ அந்த துறையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எந்த ஒரு விமர்சனத்துக்காகவோ எந்த ஒரு எதிர்மறையான கருத்துக்காகவோ நீங்கள் வைத்த அந்த கால் தடத்தை பின்னோக்கி நகர்த்த வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுடைய உடல்நிலையில் உங்களுடைய உயிர் போகும் தருணத்தில் உங்கள் உடல்நிலை இயலாது போகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த துறையிலிருந்து நீங்கள் உங்களை நீங்களாகவே விரும்பி அந்த துறையிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மக்களின் எதிர்மறையான கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு துறையிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது என்பது எனது தயவான வேண்டுகோள். நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்பை என்னுடைய உடலும் என்னுடைய குரலும் என்னுடைய குடும்ப வலிமையும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கின்ற அத்தனை கால பகுதியிலும் எனக்கு கிடைக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொகுப்பாக்களை நான் சந்தோஷமாக முன்னின்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மக்கள் சரி, எனக்கு பெரிய அளவிலான எதிர்மறையான கருத்துக்கள் என்னை நோக்கி வருவது குறைவு. ஆனால் அவர்கள் யாரோ எல்லாம் மனதில் நினைப்பார்கள், ஏன் வாக்கு இந்த வேலை டெவலப்மெண்ட் ஆஃபீஸராகவே இருந்துட்டு போட்டும் என்று யோசிப்பார்கள். அது அவர்களுடைய சிந்தனை. ஆனால் என்னுடைய சிந்தனை, நான் ஒரு அரசு துறையில் பயணித்தாலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் மிளிர வேண்டும், இந்த துறையில் என்னை நானே வளர்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே அன்பான சகோதரிகளுக்கு நான் கூற விரும்புவது, நீங்கள் எந்த ஒரு எதிர்மறையான கருத்துக்களுக்காகவும் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு சிந்தனைக்காகவும் நீங்கள் வைத்த துறையிலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தயவானதும் அன்பானதுமான வேண்டுகோளாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக பயணிக்கிறீர்கள். ஆனால் பல பேருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் பல பேருக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலுமே இவ்வாறான வாய்ப்புகளை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பயன்படுத்தாமல் இன்று வரையிலும் பயன்படுத்தாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்துவது உங்கள் கருத்து என்னது? என்னுடைய கருத்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சிறு வயதிலிருந்தே பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்றுவது தொடர்ச்சியாக வழமை. நான் படித்தது கிளிநொச்சி கனகபுரம் மகா வித்தியாலயத்தில் என்னுடைய இடைநிலை கல்வி வரை கற்றிருந்தேன்.
அதன் பின்பதாக யாழ்ப்பாணம் கனகரத்தின மத்திய மகா வித்தியாலயத்தில் 2 வருடங்கள் கற்றிருந்தேன். அதன் பின்னதாக என்னுடைய உயர்தர கல்வியை கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே கற்றிருந்தேன். அத்தனை பாடசாலைகளிலும் நான் பேச்சு போட்டிகளில், கவிதை போட்டிகளில், விவாத அரங்கங்களில், போட்டிகளில் சரி, நிகழ்வுகளில் சரி பங்கு பெற்று வந்திருக்கின்றேன். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, என்னுடைய மறக்க முடியாத ஒரு அனுபவம், என்னுடைய பிறந்த நாள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி. அந்த நாள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருப்பு தினம், கரும்புலிகள் தினம். என்னுடைய பிறந்த நாள் கரும்புலிகள் தினம். அங்கு எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே கரும்புலிகள் தினத்தை முன்னிட்டு பேச்சு போட்டிகள் ஒவ்வொரு வருடமும் நடத்துவார்கள். அந்த கரும்புலிகள் தினத்தை முன்னிட்டு நடாத்துகின்ற பேச்சு போட்டிகளிலே நான் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் அந்த மண்ணிலே 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றேன். ஆனால் அந்த 1ஆம் இடம் பெற்றதுக்கான பரிசில் வழங்குகின்ற நிகழ்வு கரும்புலிகள் தினம் அன்று நடைபெறும். பெரிய அளவான ஒரு மேடையிலே அந்த நிகழ்வு நடைபெறும். என்னுடைய பிறந்த தினத்திலே நான் பெறுகின்ற அதி உச்சமான ஒரு பரிசிலாக நான் அதை நினைப்பேன். 1ஆம் இடம் பெற்று இருக்கிறேன். எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய தேசிய தலைவன், எல்லோருக்கும் விருப்பமான எங்களுடைய தேசிய தலைவனுடைய கையெழுத்திடப்பட்ட சான்றிதழ்கள் அந்த எங்களுடைய பிறந்த நாளிலே கரும்புலிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டிக்காக எனக்கு பரிசிலாக வழங்கப்படும். அது என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும். அதே போன்று எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நான் இலகுவில் தவற விட மாட்டேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதி சந்தோஷமாக நான் சென்று என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கி வருவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் அதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிக ஆசையோடு இணைந்திருப்பேன். அதுபோன்று நான் இப்பொழுது மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றுவதனால் ஏராளமான அரசு நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்குரிய பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மாவட்ட செயலகத்தில் நான் கடமையாற்றுவது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், அண்மை காலங்களில் எங்களுடைய இலங்கையின் மாண்புமிகு ஜனாதிபதிகள் வருகின்ற பொழுது அவர்கள் காலப்பகுதியில் அந்த ஜனாதிபதிகள் வருகின்ற பொழுது நான் அந்த நிகழ்வுகளை சந்தோஷமாக தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். இந்த நிகழ்வை நான் செய்யக்கூடாது, அந்த நிகழ்வை செய்யக்கூடாது என்று நான் எந்த ஒரு வேறுபாடோ பாகுபாடு நான் பார்த்தது கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை நான் விரும்பினால் சென்று நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவேன். மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அண்மையில் கைத்திருநாள் நிகழ்விற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கூட நான் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி இருந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம் கூட என்னென்னு சொன்னால், நான் மேடையில் நின்று அவரை பேசுவதற்காக அழைத்த பொழுது அவர் தன்னுடைய கரத்தினால் என்னை அழைத்து என்னை ஆசீர்வாதம் செய்தார். மிக நன்றாக செய்கிறீர்கள் என்று என்னை பெருமைப்படுத்தி இருந்தார். அதுவும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது. எனக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களும் சின்ன எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் ஒவ்வொரு பக்கபலமாக எடுத்து என்னை வளப்படுத்தி கொண்டு செல்வேன். இது போன்று பல நிகழ்வுகள் எனக்கு கிடைக்கின்ற பொழுது அவற்றை சந்தோஷமாக சென்று நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இணைந்திருக்கின்றேன். கட்டாயம் வாய்ப்புகள் நீங்கள் சொன்னதை போல சிறு வாய்ப்புகளாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான், இதுக்கு போக வேண்டும், இது ஒரு சின்ன ஒரு வேலை தான், இதை முடித்தால் எவ்வளவு காசு தர போகிறார்கள், அவ்வாறு இல்லாமல் நீங்கள் செய்கின்ற சின்ன ஒரு முயற்சியும் சின்ன படிகளும் தான் எங்களை ஒரு பெரிய ஒரு அளவிற்கு உயர்த்தக்கூடிய ஒரு படிகளாகத்தான் அதை மாறும். எனவே எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதும் அவற்றை தவற விடாமல் உங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை வாய்ப்புகளையுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமும் இன்னும் உங்களுடைய இந்த துறையிலும் நீங்கள் சிறப்பாக பயணித்துக் கொள்ளலாம். குறிப்பாக நாங்கள் மகளிர் தினத்தை எல்லாம் கடந்துதான் இன்றைய நாளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மார்ச் மாதம் மகளிர் தின மாதம், அது ஒரு பெண்களுக்குரிய மாதமாக அது பார்க்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் என்னதான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த மார்ச் மாதம் மன்னிக்க வேண்டும், இந்த மகளிர் தொடர்பாக அவர்கள் குறிப்பாக எல்லா துறையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா துறையிலும் கொடிகட்டி பயணிக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் வளங்கள் இருக்குது என்று நாங்கள் சொன்னாலுமே கூட ஆங்காங்கே ஏதோ ஒரு குடும்ப பெண்ணோ ஏதோ ஒரு பெண்ணோ ஒரு இடத்தில் வன்முறையை எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று வரையிலும். அது வெளியில் தெரிகின்றதோ வெளியில் தெரியவில்லையோ அது இரண்டாவது பட்சம். பல விடயங்கள் வெளியில் தெரிவதில்லை. இன்றுமே மூடி மறைக்கிறார்கள். ஏன் இந்த விடயத்தை நாங்கள் பொது வழியில் கொண்டு வருவான் அல்லது பொது வழியில் பேசுவான், இவ்வாறு மூடி மறைக்கிற நபர்களும் இருக்கிறார்கள், வெளி சமூகத்திற்கு வெளி கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் ஒரு 2026ஆம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புதிய யுகம், எல்லாமே புதிதாக மாறிவிட்டது. கல்வித்துறையாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், எல்லாமே புதிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஏன் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டாலே இப்ப AI தொழில்நுட்பம் வெகு
எப்படி சொல்றது, அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில், ஆனால் இந்த பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள் குறைந்த பாடில்லை. எங்கேயோ ஒரு இடத்தில், உலகில் எந்த ஒரு மூலை முடுக்கில் என்றாலும் பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை எவ்வாறு கையாள்வது, இது எனக்கு தெரியவில்லை. உண்மை இது பற்றி கதைத்தாலே ஒரு கொஞ்சம் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம், 2026 புது யுகம், அந்த அரசின் கீழ் இருக்கின்றோம், இந்த அரசின் கீழ் இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டாலுமே கூட பல மனதை பாதிக்கக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில் கூட யாழ்ப்பாண நகர் பகுதியில் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. ஒரு சின்ன ஒரு சிசு ஒன்று கருச்சிதைவு ஏற்பட்ட ஒரு சிசு உண்டு. அது பெண்ணால் நடந்த ஒரு விடயம் தான். நாங்கள் எவ்வளவு தூரம் பெண்களுக்கு ஆதரவாக கதைக்கின்றோமோ, அதே நேரத்தில் அவர்களுமே ஏதோ ஒரு விடயத்தில் ஏதோ ஒரு பிழை செய்து இந்த சமூகத்தால் பின்தள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இதுவும் ஒரு நல்ல கேள்வி என்னட்ட கேட்டிருக்கிறீங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெண்களுக்காக அந்த ஒரு தினத்தில் நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு தினம் சர்வதேச மகளிர் தினம். உண்மையில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து எங்களுடைய பாரதி நமக்காக பல புரட்சி பாடல்களை பாடி தன்னுடைய பாட்டு திறத்தாலே நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்று நமக்குள் ஒரு கேள்வி, பெண்கள் இன்னமும் விடுதலை பெற்று விட்டார்களா, பெண்கள் இன்னும் விடுதலை பெறவில்லையா என்ற கேள்வி இன்னமும் கேள்விக்குறியாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பெண்கள் எந்த துறையில் நாங்கள் அபரீதமான வளர்ச்சியை கண்டிருந்த பொழுதும் ஆங்காங்கே கிராமப்புறங்களில் பல பெண்கள் இன்னமும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உண்மையில் எங்களுடைய பெண்கள், பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் இந்த மண்ணிலே பலர் இருக்கின்றார்கள். ஏன், என்னுடைய அம்மா கூட ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம். சிறு வயதிலே நாங்கள் அப்பாவை இழந்த நாங்கள், என்னுடைய அம்மா ஒரு பெண் தலைமைத்துவ பெண்மணியாக இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு துறையில், கலைத்துறையில் சரியில் ஏதோ ஒரு துறையில் எங்களை வளப்படுத்தி இருக்கின்றார். இது போன்று ஒவ்வொரு அம்மாக்களும், பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் இருக்கின்ற அம்மாக்கள், நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்ட பொழுதும் சோர்வடையக்கூடாது. எத்தகைய இழப்பாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், எத்தகைய இடையூறுகளாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பக்கபலமாக எடுத்து நீங்கள் இந்த மண்ணிலே மிளிர வேண்டும் என்பது என்னுடைய இந்த தாய்க்குலத்துக்கான வேண்டுகோள். உண்மையில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தவர்களில் நானும் ஒருத்தி. ஏனென்று சொன்னால், என்னுடைய அம்மா ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம். அந்த குடும்பத்திலே எங்களுடைய அம்மா, என்னுடைய சகோதரர்கள் உட்பட அனைவரையும் ஏதோ ஒரு துறையில் எங்களை வளப்படுத்தி இருக்கின்றார். உண்மையில் என்னுடைய அம்மாவுக்கு நான் இந்த இடத்திலே, இந்த மகளிர் தின நிகழ்வொன்றிலே நான் முதலாக என்னுடைய அம்மாவுக்கு மகளிர் தின வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்வதில் விரும்புகின்றேன். அதே போன்று உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அம்மா, தாய்மார்கள், சகோதரிகள், தங்கைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷமாக இருக்கின்றேன். கட்டாயம் அப்படியே வாழ்த்துக்களையுமே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக இந்த மகளிர் தினம் முடிவடைந்திருக்கின்றது. அது தொடர்பாக பார்த்தோமானால் பல பெண்கள், நீங்கள் சொன்னதை போல் இந்த கிராமப்புறத்திலே இருக்கின்ற பெண்கள், நகரை தாண்டி நகர்ப்புறத்திலே இருக்கிற பெண்கள் ஏதோ தங்களால் இயன்ற ஒரு துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருமானம் பெற வேண்டும், உழைக்க வேண்டும் என்றால் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வருமானம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது ஒரு கடினமான விடயம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களை பார்த்தோமானால் குடும்பத்தில் தான் தங்கியிருக்கிறார்கள். அப்பா அம்மாவையோ அல்லது போனால் கணவனையோ தான் தங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் அவர்களுமே ஒரு சொந்த காலில் பயணிப்பதற்கு தான் விரும்புகிறார்கள். திறமையும் இருக்கின்றது, நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. பல பெண்கள் திறமையை வைத்துக்கொண்டு அதை எவ்வாறாக நாங்கள் வெளிப்படுத்துவது, எவ்வாறாக அதில் அந்த துறையில் முன்னேறுவது என்று தெரியாமல் பல பெண்கள் இன்றிலும் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அவ்வாறான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? சகோதரிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு 4 சுவருக்கு முடங்கி போக வேண்டாம். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இங்கே சிதறி கிடக்கின்றது. பல வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களை நீங்களாக வாழ்வதற்கு பல வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது. கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் அந்த துறை சார்ந்து உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் ஒரு சிறந்த சமையல் கலை விற்பனராக இருக்க முடியும், சிறந்த அழகு கலை விற்பனராக இருக்க முடியும், சிறந்த வாய் வல்லமையுடையவராக இருக்க முடியும், சிறந்த கலை நுட்பங்கள் மிகுந்தவராக இருக்க வேண்டும். அந்த துறையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் ஈட்டுகின்ற வழிகளில் உங்களுடைய கால் தடங்களை பதித்துக் கொள்ளுங்கள். ஏன்,
நீங்கள் ஒரு சிறந்த ஒரு உணவு தயாரிப்பாளராக இருந்தால் சிறந்த ஒரு தொழில் முயற்சியாளராக உருவாக முடியும். சிறிய சிறிய தொழில் முயற்சியாளர்கள் இன்று பெரிய ஒரு தொழில் விற்பனர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், உங்களுக்கு மறைந்து கிடக்கின்ற சின்ன சின்ன ஆர்வங்கள், உங்களுக்குரிய சின்ன சின்ன ஆசைகளை உங்களுக்கான ஒரு வருமானம் ஈட்டுகின்ற வழியாக இருக்கட்டும், உங்களை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழியாக இருக்கட்டும், அதில் காத்தடம் பதியுங்கள் என்பது என்னுடைய ஒரு தயவான வேண்டுகோள். நிச்சயமாக இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். குறிப்பாக உங்களுடைய அனுபவம் சார்ந்து, நீங்கள் கற்ற விடயங்கள் சார்ந்து பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு, இந்த நேரத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நாங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. உண்மையில் இன்றைய ஒரு பொழுதை சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நான் உங்களோடு கழித்திருக்கின்றேன். நான் இந்த விடயத்தில் நான் பெரிதும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த டான் தொலைக்காட்சியினுடைய நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வாக இருக்கின்ற பாரதி என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, சமூகத்திலே ஒரு துறை சார்ந்து வளர்ந்து வருகின்ற பெண்களை அழைத்து பேசுவதற்கான ஒரு நிகழ்வு. இந்த பாரதி என்ற ஒரு அற்புதமான நிகழ்விலே என்னையும் அழைத்து, என்னையும் அடையாளம் கண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பங்காளராக என்னை அழைத்து என்னை நேர்முகம் கண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த ஒரு நேர்காணல் என்னுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் ஒரு அடையாளமாக அமையும் என்பதில் அடையாளமாக அமையும் என்று நான் மிகவும் நம்புகின்றேன். உண்மையில் உங்களுக்கும் இந்த டான் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சி நேய சொந்தங்களுக்கும் நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.